ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் எனக்கு ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் நடந்துச்சு. பர்த்டே பிரின்ஸ் தலைவருக்காக அவரோட பர்த்டேக்காக பிக்கஸ்ட் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷனில் எனக்கும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. நம்ம வந்து இப்போது ஈவிபி ஃபிலிம் சிட்டி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பாருங்கள், இதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வரோம். நான் காலேஜ் டேஸில் வந்திருக்கேன், ஆனால் அந்த மாதிரியே இப்போ இல்லை. ஃபுல்லாக வந்து மாறி இருக்கு. ஆமாம், ஃபுல்லாக செம்ம சேஞ்சஸில் இருக்குது. பக்காவாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் வந்து பிக் பாஸே நடக்குது. முடிஞ்சால் நம்ம வந்து உள்ளே போகலாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ரஜினி சாரோட பர்த்டேன்றதுனால இன்றைக்கி நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே இந்த விலாகில் வந்து வரும். ஸோ விலாகை ஃபுல்லாக பாருங்கள். என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தாலும் அதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். சொல்லுங்கக்கா, என்ன பாட்டு இது? வாவ், தேங்க் யூ. எப்பலாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கணும் அப்பலாம் உங்களோட வீடியோ தான் பார்ப்பேன். இப்பலாம் சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டாங்க. என்ன இவனை பத்தி பேசுறாங்க? கம் ஆன். சார காதுப்ரா மன்னாத்தே பாடினாதான் நாங்க பரிசு கொடுப்போம். சார காதே சரிகிறதெல்லாம் வராதே. சரி, ஓகே. இந்த ஈவெண்ட் பர்டிகுலராக செம்ம மாசாக நடந்துச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா கேஷை வந்து நான் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருந்தேன். அவன் வந்து வீட்டில் வந்து சமத்தாக வந்து அம்மாக்கிட்ட இருந்தான். இந்த மாதிரி ஈவெண்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் இந்த மாதிரி வேணால் நிறைய வந்து விலாக்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ் ப்ளஸ் டிவி ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. இது கூடவே நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு கிடைச்சாங்க. எல்லாருக்குமே ஒரு ஹாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அங்கே ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈவிபி ஃபிலிம் சிட்டி செம்ம மாசாக இப்போ தான் வந்து நான் பார்க்குறேன். இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்றது எனக்கு சுத்தமாக வந்து தெரியாது. அதே மாதிரி நான் வந்து காலேஜ் டேஸில் நான் வந்து ஈவிபி ஃபிலிம் சிட்டி வந்திருக்கேன். ஆனால் அது மாதிரி இப்போ கண்டிப்பாக இல்லை. அவ்வளோ சூப்பராக நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி அங்கேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணி சூப்பராக வந்து செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 PM வரைக்குமே வந்துட்டு அம்மா வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க கேஷை. ஃபர்ஸ்ட் டைம் நான் மார்னிங் டு நைட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா கிட்ட விட்டுட்டு நான் வந்து போயிருந்தேன். அவன் இருப்பானான்ற பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் அவனுக்கு வந்து இப்போ சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுனால அவனுக்கு வந்துட்டு எல்லாமே ஊட்டி அப்படி வந்து பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்ஸ் டு மை மாம் இந்த டைமில். பாருங்கள், வேல்ஸின் வாசலில் தனியாக நின்று கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட அப்புறம் வீடியோ பேசினதுக்கு அப்புறமேட்டு சந்தோஷம் தான் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஆஃபீஸ் வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வரன்றாங்க. இப்போ தான் ஈவெண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ எஸ், நம்ம வந்து போவோம், வீட்டுக்கு போவோம். போய் கேஷ் வர பார்க்கணும். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் என்னால் வந்து விலாக் எடுக்க முடிஞ்சிச்சு. போயிட்டு வீட்டுக்கு போய் தூங்கியாச்சு. நம்ம கியாஷ் குட்டி வந்து இப்படி தான் வந்து இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தூங்கிட்டுருக்காரு. இந்த மாதிரி கவுந்து படுது தான். நம்ம என்ன தான் டேர்ன் பண்ணி விட்டாலும் அவர் இப்படி தான் தூங்குறாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் தூங்கினார். நான் வந்துட்டு சரி ஓகே வா அப்படின்னு சொல்லி குட் மார்னிங்லாம் சொல்லி எழுப்பிட்டு இருந்தேன். பாருங்கள் என்னென்னலாம் க்யூட்னஸ் பண்ணுறாருன்னு. ஸோ காலையில் ஏஞ்சோன்னே அவனுக்காக வந்து கேரட் பியூரி ப்ளஸ் அதை வந்து அப்படியே ரைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதுக்காக நான் வந்து தனியாக வந்து இப்போது ஒரு மிக்சர் ஜார் வந்து மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக நம்ம வச்சுருக்க அந்த மிக்சிலே வந்து யூஸ் பண்ணாமல் தனியாக செப்பரேட்டாக அவனுக்குன்னு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜார்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது 2 காம்போவில் வந்து வரும். லைக் ஒன்று வந்து ஸ்மால் சைஸ், இன்னொன்று கொஞ்சம் வந்து மீடியம் சைஸில் இருக்கும்.
ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ₹230க்கு தான் இந்த 2மே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவனுக்குன்ற போது எப்பயாவது தானே யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக சிம்பிளா கிரைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வாங்கியிருந்தேன். செம்ம எஃபெக்டிவ், செம்ம யூஸ்ஃபுல். ஸோ நீங்க உங்க கிட்ஸுக்கு இந்த மாரி வந்து தனியாவே வந்து மிக்ஸர் ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம மிக்ஸி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே பிளேட் தான். ஸோ அதனால நோ இஷ்யூஸ். எல்லா மிக்சர்லையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு செப்பரேட்டா நீங்க வந்து மிக்ஸி வச்சிருக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா மிக்ஸிலயுமே இது வந்து செட் ஆகும். ஸோ அதுக்கேத்த மாரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இதோட லிங்க்ஸ் வேணுனா உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஜஸ்ட் லிங்க்ன்னு டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. கேரட் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துருவேன். ஒரு 2 கார்லிக்கும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் லைட்டா உப்பு மட்டும் ஆட் பண்ணி குடுத்துருவேன். அவன் சாப்பிட்ருவான். அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநவி என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தைன்னு சொல்லலாம். அக்காவோட பாப்பாவுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன். என்னால வந்து கேஷ் வச்சுட்டு முடியல. முன்னாடி நாள் செம்ம ஈவென்ட்ல வந்து செம்ம டயர்ட் ஆனதுனால, அதனால இந்த சைடு அவங்க வந்து கோவிலுக்கு வந்ததுனால, அப்படியே வந்து மீட் பண்ணி வீட்லயே ஒரு குட்டி செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. இந்த கேக் வந்து நான் வந்து Zeptoலருந்து தான் டக்குன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இந்த டைப்ல நான் வந்து கேக்ஸ் வந்து பார்த்ததே இல்ல. செம்ம டிஃப்ரெண்ட்டா, யூனிக்கா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த சைக்கிள் வந்துட்டு எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. எனக்கு வந்து கிளியரா வந்து எப்படி வந்து மேனுவல் பார்த்தாலுமே எனக்கு வந்து அசெம்பிள் பண்ண தெரியல அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. அதுக்காக தான் நான் ப்ரீவியஸா ஒரு லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதில வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒண்ணா வந்து மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து டீட்டெயில்டா வேணும்னா, கண்டிப்பா அந்த வீடியோவ நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்குமே ஆட் பண்றேன். ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ்ல வாங்கணும்னா, நம்மளே மேனுவல் பண்ணா தான் உண்டு. நம்ம வந்து எல்லாமே ஃபுல்லா மேனுவலாகி இருக்கிற சைக்கிள் வாங்குறதுக்கும், நம்ம மேனுவல் பண்ணிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ₹1500 வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதனால தான் நான் வந்து அத வந்து சூஸ் பண்ணேன். அதுவுமே நாங்க ஃபெஸ்டிவல் டைம்ல தான் வந்து வாங்கியிருந்தோம். நீங்க அதே மாதிரி ஏதாவது ஆஃபர் இருக்க டைம்ல வாங்குனீங்கன்னா, ரொம்பவே நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அவங்க அப்பா வந்து மேனுவல் எல்லாமே வந்து சைக்கிள் அரேஞ்ச் பண்றத தொட்டில்லேருந்து இவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு. பார்க்கவே க்யூட்டா இருந்துச்சு. ஸோ அதனால அப்ப எடுத்த வீடியோ தான். எல்லாமே நான் ஒண்ணா வந்து கேஷ் மெமரீஸ் அப்பலாம் டாக்குமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி விளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்கமிங்ல நெறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாரி நம்ம கியாஷ் குட்டிக்கு 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னால வந்து ப்ரமோஷன்ஸ், கொலாப்ஸ் எல்லாம் பண்றதுனால ரெகுலரா அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண முடியல. அதுக்கு வந்து பிக் சாரி எல்லாருக்குமே. ஸோ அப்கமிங்ல நெறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்க போகுது. கியாஷ் குட்டிக்கு ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் செம்ம மாஸா நடந்துச்சு. அதுவுமே நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ நம்ம சேனல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே டியூன். ஒரு வீடியோவா அப்கமிங்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா! பை பை.